மக்களை சந்தித்து பேசுவதற்கான எல்லா உரிமையும் விஜய்க்கு இருக்கு. அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே அவருக்கு பாதுகாப்பு இருக்குது. இந்த பொதுக்கூட்டங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் எந்த மாதிரி நீங்க அதை செய்ய போறீங்க? இப்ப திருச்சியில நடந்த மாதிரி அனுமதிக்க முடியாதுன்ற நான் இன்னைக்கு எடப்பாடி ஸ்டாலின் 2 பேருக்குமே காசு கொடுத்து தான் கூட்டம் வருது. எடப்பாடியோட எல்லா மீட்டிங்கும் காசு பெரிய அளவில் செலவு பண்ணப்பட்டு தான் கூட்டம் வருது. ஸ்டாலினோட எல்லா ரோட் ஷோஸ்க்கும் காசு கொடுத்து தான் கூட்டம் வருது. 2 பேருக்கும் இதுதான் உண்மை. சம்பந்தம் உள்ளவங்க, குறைஞ்சபட்சம் மனசாட்சி உள்ளவங்க எல்லாருக்கும் இது தெரியும். ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம் காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை. பெரும்பாலும் ராத்திரி 1 மணிக்கு 200 ரூபாய் கொடுத்து நிற்பானா? ஏன்டா 200 ரூபாய் கொடுத்து குவார்டர் கொடுத்து கூட்டம் வந்து நிறுத்துறானே, அப்போ எங்கடா போனீங்க நீங்களாம்? ஓப்பனாக பட்டி ஃபார்முலான்னு செந்தில் பாலாஜி ஈரோடு கிழக்கில் வச்சு நடத்தினார். உலகமே பார்த்தது. காலைல 500 ரூபாய், மதியானம் 500 ரூபாய். ஊர் நியாயம் பேசுகிறவங்களாம் அப்போ எங்கே போனாங்க? அன்னைக்கு விவாதங்களில் திமுகவோட தொங்கு சதைகள் என்ன பேசினாங்கன்னா, இது வந்து சிஸ்டமிக் ப்ராப்ளம், இது பிரச்சனை தான், ஆனால் இது திமுகவை குறை சொல்ல முடியாது, இது சமுதாய பிரச்சனைன்னு கதை அளந்தாங்க. இன்றைக்கி அவர் வர கூட்டம் வந்து தன்னிஷம் வந்து நிற்கும்போது அது பாட்டு எதுக்கு வயிறு எரியுது? எதுக்கு இந்த ரெட்டை நாக்கு? நான் என்ன சொல்லுவேன், விஜயை வந்து நீங்கள் வந்து விஜயோட அரசியலை நார்னராக கிழிங்க. அவருடைய கொள்கைகளை, அவருடைய கோட்பாடுகளை, அவரோட அரசியலை எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணுங்க. பட் தனிப்பட்ட விஜயை விமர்சிக்கிறதும், நீ ஏன் அரசியலுக்கு வந்தேன்னு கேட்கணும். அப்போ நீ எதுக்கு உயிரோடு இருக்கன்னு கேட்பாங்க. நாளைக்கு நீ ஏன் பிறந்தன்னு கேட்பாங்க. அது ஒன்று தான் கேட்கல, அதையும் கேட்டுருவாங்க கொஞ்ச நாள். நீங்கள் ஒருத்தரோட எக்ஸிஸ்டன்ஸே கொஸ்டின் பண்ண முடியாது. அதை தான் அவர் பண்ணுறாரு. நீ எதுக்கு வந்த? வர்றதும் அவர் இருப்பான். அதை நீங்கள் எப்படி கேட்க முடியும்? இது ஒரு சர்வாதிகார மனசு இல்லை. இது ஒரு சர்வாதிகார தன்மையிலேருந்து தான் இப்படி ஒரு வார்த்தை வரும். யார் கேட்டு நீ வந்த? யாராவது கூப்பிட்டாங்க? நீங்கள் யார் கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் எங்கே போவீங்க? இன்னொன்று, நீங்களே அவரை கூப்பிடுங்க. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும், மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம், அதெல்லாம் நீங்க நிறைய பேசிட்டீங்க. அன்றைய தினத்துல சனிக்கிழமையிலிருந்து நீங்க நிறைய பேசி நிறைய வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்ப அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் அப்படின்றது ஆரம்பிக்க போது, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நாம பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3 நாளுக்கு பிறகு மீண்டும் அதே சனிக்கிழமை பயணம் தொடங்கும். அப்படின் போது இப்ப என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு? ஏன்னா இந்த முதல் பயணம் நிறைய பார்த்தாச்சு, நிறைய விஷயங்கள் அவங்களுக்குமே கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படின்னும் போது இப்ப இதுல அனுமதி வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப அவருமே வந்து ஒரு நாளைக்கு 3ன்றத 2ஆ கம்மி பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வருது ஒரு பக்கம். ஏன்னா இப்ப அடுத்த இது வந்து நாகை, மயிலாடுதுறை எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுல மயிலாடுதுறையை கட் பண்ணிட்டு நாகையிலையும் அடுத்து இன்னொரு இடத்துல மட்டுமே பேசுறதாக தகவல். அவங்களுமே சில பல இதை கொடுத்துருக்காங்க, ஆலோசனைகள் அவங்க தொண்டர்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்குங்க அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க? திருச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குன்னு பாருங்க சார். இப்போ முதல்ல அனுமதி கிடைக்கணும். அனுமதி வந்து ஒரு சிக்கல் தான் எனக்கு தோணுது. ஏன்னா திருச்சியில் வந்து நகரின் நடுப்பக்கத்தில், மையப்பகுதியில் கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னா அதை அரசு அனுமதிக்க முடியாது. நான் கலெக்டராக இருந்தாலும், நீங்கள் எஸ்பியாக இருந்தாலும் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. இப்போ விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் நடந்தது வந்து மாநாடு. அது வந்து பப்ளிக் ரேலின்னு நம்ம சொல்லுவோம். பொதுக்கூட்டம். அது ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமான இடத்துல நடந்தது. பட் திருச்சியில் நடந்தது ஏர்போர்ட்லேருந்து ஒரு மரக்கடை பகுதிக்கு 7 கிலோமீட்டருக்கு இடத்துக்கு வரத்துக்கு 5 மணி நேரம் ஆகுது. அப்படின்னா அவ்வளோ மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் அதில் என்னன்னா, ஒன்று இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது. மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக போகிறவர்கள், ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இவங்களோட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரியான காரியத்தை அரசு அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. ஒன்று. 2வது கார்த்தி, அந்த மாதிரி இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா அதில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது என்றால் யார் பொறுப்பு? அதுவும் அந்த க்ரௌடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரூலி க்ரௌடாக இருக்குது. லைட் போஸ்ட் மேலே ஏறுறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும். திருச்சியில் இன்ஃபேக்ட் அந்த வீடியோஸ் நான் சில மணி நேரங்கள் உட்கார்ந்து பார்க்கும் பொழுது எனக்கு மனசு பதபதப்பாக இருந்தது. அதாவது எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. ஏன்னா பெண்கள், குழந்தைகள் எல்லாம் நிற்கிறாங்க. க்ரௌடு மொபிலைசேஷன் ஒரு பெருமையான விஷயமா இருந்தாலும், இவ்வளவு கூட்டம் வரும்பொழுது அதில் நெரிசல்னு நாம் சொல்லக்கூடிய ஸ்டாம்பீடு வந்து நிகழாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு அன்ரூலி க்ரௌடாக தான் இருக்குது. அது அவங்க மரத்து மேலே, கட்டிடங்கள் மேலே, லைட் போஸ்ட் மேலே, ஒரு இடத்துல கரண்ட் எல்லாம் கட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஏறுறதால ஏதாவது ஆகிட போகுதுன்னு. நீங்கள் பாருங்கள், ஒரு 5-6 பேர் மரத்து இப்போ லேம்ப் போஸ்ட்டில் எதுலையோ டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். உயிரிழப்புகள் இருந்ததுன்னா யார் பொறுப்பேற்கிறது? எந்த லெவலில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? விஜய் பொறுப்பா? மாவட்ட அனுமதி கொடுத்த மாவட்ட
ஆட்சியர் பொறுப்பா, காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பா, அல்லது அந்த பகுதியில் இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொறுப்பா, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்னு சொல்ற இன்ஸ்பெக்டர் பொறுப்பா, யார் பொறுப்பு? இந்த சிக்கல் வருது. பொதுக்கூட்டத்துல இருக்கிறது வேற. நகரின் மையப்பகுதியில இது வந்து ரோட் ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு ரோட் ஷோவாவே மாறி போச்சு. நெரிசல் மிக்க ஒரு பகுதி. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு ஒரு வெளியில வந்துட்டு 2:30 மணிக்கு தான் ஸ்பாட்டுக்கு வராரு. 10:30 மணி வாக்குல சில சமூக வலைதளங்கள்ல வந்த பதிவுகள், இன்ஃபேக்ட் 10:30 11:30க்கெல்லாம் வந்துட்டே இருந்தது. ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியவங்களால போக முடியல, ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வர முடியல. அந்த பகுதி மக்கள் வந்து இங்க இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அலுவலகத்துக்கு போக வேண்டியவங்க, சொந்த வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில வர முடியல. சரி, இது வந்து இன்னைக்கு செய்யற வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம்னா, மருத்துவ சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் கேட்டகரி நான் சொல்லல, அது கூட விட்டுருங்க. சாதாரணமா ரெகுலர் சிகிச்சைக்கு போறவங்க, செக்கப்புக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவங்க, அவங்க கதையெல்லாம் என்ன, அவங்க பாதிக்கப்படுறாங்களே, இது எப்படி அனுமதிக்க முடியும்? இந்த சிக்கல் அரசுக்கு இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு இந்த சிக்கல் இருக்கு. அப்ப நீங்க இந்த ஷெட்யூலையே நீங்க வந்து ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ உங்களுடைய கூட்டங்களை வந்து மக்கள் நெரிசல் மிக்க பகுதிகளில் நடத்தாமல், விக்கிரவாண்டி அல்லது மதுரை போல நீங்கள் வந்து ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமாக டெடிகேட்டட் பிளேசஸ், பப்ளிக் ரேலிக்கு, இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பகுதிகளில் நடத்துவதுதான் உசிதமா இருக்கும். திருச்சியில நடந்த மாதிரியான அனுமதியை அவர்கள் கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாதுன்னு தான் நானே விரும்புறேன். நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து தான். நிச்சயமா அது சரியானது. நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதை பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்களும் ஒப்புக்கொள்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க எப்படிலாம் போய் வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? எலெக்ஷன் டைம்ல அந்த 15 நாள் எல்லா கட்சிக்காரனும் அட்டூழியம் பண்ணுவோம், அது வேற. இந்த சமயத்துல நீங்க இதை அனுமதிக்க முடியாது. அப்ப இப்ப இந்த பர்மிஷன்லயே அடுத்து ஒரு சிக்கல் வருது. இல்ல, இது ஒருவேளை அவங்க இதை கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி மாறும்போது அது அவங்களுக்கு ஒரு அரசியலா தான் அதை பார்ப்பாங்க இல்லையா? இல்ல, அந்த இடத்துல அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். விஜய் அது வந்து திமுக அரசு விஜய்க்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்குது காவல்துறை மூலம் என்பது உண்மை. 23 நிபந்தனைகள் இவையெல்லாம் அபத்தமானவை. இப்ப எடப்பாடி கூட்டம் நடத்துறாரு, அவருக்கு எந்த அனுமதி இதுவுமே இல்லை. ஸ்டாலின் ரோட் ஷோ போறாரு, அவருக்கு கட்டுப்பாடு இல்லை. உதயநிதி போறாரு, அவருக்கு கட்டுப்பாடு இல்லை. விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள் என்பது நியாயமான கேள்வி. பட் கிரவுட் மொபிலைசேஷன் இவ்வளவு இருக்கும்போது அதை கவர்மெண்ட் அலோவ் பண்ணக்கூடாது. அப்ப கவர்மெண்ட் அதை ஏன் அலோவ் பண்ணலன்னா, பெரிய மக்கள் நல்ல அக்கறையெல்லாம் கிடையாது. விஜய்க்கான பாப்புலாரிட்டி திமுகவுக்கு கோபத்தை கொடுக்கிறது, அதனால அவங்க அதை பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்றது திருவாளர் பொதுஜனத்தின் பார்வையிலிருந்து சொல்கிறோம். விஜய்க்கு அரசியல் செய்வதற்கும் மக்களிடம் பேசுவதற்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது, ப்ரொவைடட் அது மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் இருக்கும் பட்சத்தில். இல்ல, ஒருவேளை அவரு வர விஷயத்த ஒரு மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணா அது அவங்களுக்கு சரி. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்னா அவரு அங்க இருந்து வரதையே ஒரு பெரிய இதுவா மாத்துறதுக்கு வேலை ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு இடத்துல பேசுறது வந்து நீங்க பேசிட்டு போயிட்டே இருங்க. பப்ளிக் மீட்டிங் நீங்க ஜனநாயகத்தில் அலவுடு. அரசு அனுமதி பெற்று கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்துகின்றன. 365 நாள் நடத்துது. அது ஒரு அரசியல் கட்சியின் போது தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. மக்களை சந்தித்து பேசுவதற்கான எல்லா உரிமையும் விஜய்க்கு இருக்கு. அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே அவருக்கு பாதுகாப்பு இருக்குது. பொதுக்கூட்டங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதுலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் எந்த மாதிரி நீங்க அதை செய்ய போறீங்க? இப்ப திருச்சியில நடந்த மாதிரி அனுமதிக்க முடியாதுன்ற நான் ஒரே ஆப்ஷன் பப்ளிக் மீட்டிங் போடுறது தான். நீங்க இல்ல, இது வந்து நம்ம விஜய் பத்தி பேசுறோம், விஜய்க்கு வந்து கூட்டத்தினால இதை வந்து நம்ம பேசுறோம். ஆனா இதுவே வந்து முதலமைச்சரும் இதே தான் பண்றாரு, எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட இதே தான் பண்றாரு. இது எல்லாருக்கும் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்படணும். அங்கதான் வரும். இப்ப யாராவது கோர்ட்டுல இப்போ விஜய் பண்ண அடுத்த நாளே முதலமைச்சர் வந்து கிருஷ்ணகிரியில இந்த மாதிரி போறாரு. அந்த கூட்டம் வரல. இல்ல, அந்த கூட்டம் வரல. ஆனா அப்ப அவங்கள நீங்க அனுமதிக்கிறீங்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமா, அந்த கேள்வி வரதான் செய்யும். இப்ப மதுரையில மே மாசம் மதுரையில ஸ்டாலின் வந்து ரோட் ஷோ நடத்தினார். அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த தேதியை வச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா தெரியும். இன்ஃபேக்ட் இப்போ கூகுள் பண்ணா கூட தெரியும். ஸ்டாலின் சிஎம் ஸ்டாலின் மதுரை ரோட் ஷோ டிராபிக் பிளாக்னு போட்டீங்கன்னா வந்து விழும். அடுத்த நாள் வந்த ரிப்போர்ட் என்னன்னா, மதுரையில ஸ்டாலின் அவர்கள் நடத்தின ரோட் ஷோவால மதுரை மாநகர்ல கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் சனிக்கிழமை ஈவினிங். மதுரைக்கு உள்ளேயும், மதுரை வந்து தென் மாவட்டங்களுக்கான ஒரு வாயில் புறமா இருக்கிறதால அந்த பகுதியை தாண்டி போகக்கூடிய வாகனங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சரோட ரோட் ஷோவால மதுரையில 4 மணி நேரம் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட். அப்ப நீ விஜய்க்கு ஒரு யார்ட்ஸ்டிக் வைக்கிறீங்கன்னா ஸ்டாலினுக்கு அதே யார்ட்ஸ்டிக் தான் வைக்கணும். அதை கேளுங்க. அதுதான். ஏன்னா இப்போ எடப்பாடியா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் நிபந்தனை ஒன்னா தானே இருக்கும். நிபந்தனை ஒன்னா தான் இருக்கணும். ஆனா கவர்மெண்ட் வந்து எப்பயுமே முதலமைச்சருக்கு ஒரு அளவுகளும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு அளவுகளும் தான் வைக்கிறீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவங்க டிஸ்டர்பே பண்ணல. இந்த 3 மாசமா நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 நாட்களாக அவர் பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. 100 தொகுதிகளுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டாரு. என்ன நிபந்தனை கொடுத்தாங்கன்னு தெரியாது. என்ன இல்ல சார், ஒரு இடத்துல கூட எடப்பாடியோ அதிமுகவோ இந்த ஆஸ்பெக்ட்ல
காவல்துறை எங்களுடைய கூட்டங்களுக்கு எடப்பாடியோட கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கிறது, நிபந்தனைகள் விதிக்குதுன்னு ஒரு இடத்துல கூட எடப்பாடியும் பேசல, ஏடிஎம்கேல யாரும் பேசல. இல்ல ஒரு இடத்துல கூட அந்த ஆஸ்பெக்ட் எடுக்கல. ஸ்டாலின் கவர்மெண்டோட ஃபங்க்ஷனிங்க நிர்வாக கோளாறுகளை பேசுறாங்களே ஒழிய காவல்துறை இவ்வளவு நிபந்தனைகளை விதிச்சு எங்களை பாடாய்படுத்துகிறதுன்னு ஒரு இடத்துல கூட எடப்பாடி பேசல. அந்த மாதிரி எந்த நிபந்தனைகளும் அவங்க விதிக்கல. கேட்ட இடத்துல எல்லாம் பர்மிஷன் கிளீனா கொடுக்குறாங்க. அதுலதான் இந்த ஆம்புலன்ஸ் வண்டி போனது வருது இந்த கதைலாம். அப்ப விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு கொடுக்குறன்றது கேள்வி எழுவது இயல்பானது. ஒன்று, இது வந்து லா அண்ட் ஆர்டர் ஆஸ்பெக்ட்ல அரசாங்கம் இதை எப்படி பார்க்கும்னு நான் சொல்றேன். ரெண்டாவது, அவர் என்ன பேச போறாரு, அடுத்து வரும் கூட்டங்கள்ல என்ன பேச போறாரு, அந்த தொகுதி பிரச்சனை பத்தி மட்டும் பேச போறாரா, பொதுவா பேச போறாரா? இம்ப்ரோவைசேஷன் ஒன்று சொல்லுவாங்க. போன தடவை பர்ஃபார்ம் பண்ணதுக்கும் இந்த தடவைக்குமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா மக்கள் வந்து சுவாரஸ்யத்தை இழந்துருவாங்க. எடப்பாடிக்கே வந்து நடுப்புற ஒரு பிரச்சாரத்தை ஓவர் டூ பண்ணிட்டார், நிறுத்திருக்கணும் ஒரு தகவல் வந்து, அப்புறம் தான் 10 நாள் நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிச்சோம். அது ஒரு 4 வாரம் நீங்க தொடர்ந்து போறீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து அந்த ஈர்ப்பு குறையும். அப்ப அதை தக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ண போறாரு, என்ன பேச போறாரு, ஒன்று. மூணாவது முக்கியமான, இது ரெண்டாவது. மூணாவது முக்கியமான விஷயம் கார்த்தி, என்ன இதை தாண்டி அவரோட அரசியல் என்ன? முந்தி வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை வெளியில வந்தாரு, இப்ப வாரம் ஒரு தடவை வராரு. நடுப்புற 6 நாள் என்ன பண்றாரு? சரி, அவர் பண்ணலாட்டி பரவாயில்ல, கட்சிக்காரன் என்ன பண்றான்? செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இல்ல, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன, அங்கங்க பிரச்சனைகளுக்காக போராடினார். இவர் வந்து தான் பேசணும்னு அவசியம் இல்லை. உள்ளூர் பிரச்சனைகள் அவர் பேசுறாருங்க. உள்ளூர்ல இருக்க தாவேகாரன் என்ன பண்றான்? அவன் அதுக்கு அடுத்து அந்த பிரச்சனையை எப்படி உயிர்ப்புடன் வச்சிருக்கான், என்ன செய்ய போறான் அவன்? அது வருது இல்லை. அதாவது இந்த பேரணிகள், இந்த பேச்சு, இதோட தொடர்ச்சியா அரசியல் அடுத்த கட்டத்துக்கு எங்க போகுது? அவரோட அரசியல் எங்கே போகிறது? வாரத்துல ஒரு நாள் தரிசனம் கொடுத்துட்டு 3 மாதங்களுக்கு ஒரு முறை கிடைத்த தரிசனம் இப்பொழுது வாரந்தோறும் கிடைக்கிறது. மூலவரோட தரிசனம் மட்டும்தான் கிடைக்குது. உற்சவர்களை காணவே காணோம். 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாம உங்களால கட்சியை எப்படி நடத்த முடியும்? பாலிடிக்ஸ்ன்றது 24 hours 365 days ஃபங்க்ஷனிங்க. அது இல்லவே இல்லையா? சும்மா ஒரு ட்விட்டர்ல அறிக்கை போட்டு அப்புறம் ட்விட்டர்ல சமூக வலைதளங்களில் பேசுறதால மட்டுமே நிற்குமா? லாங் டேர்மா என்ன பண்ண போறீங்க? ஸ்பீச் ஓகேங்க, ஸ்பீச் வந்து உள்ளூர் பிரச்சனைகளை பேசுறாரு. அங்க இப்போ மயிலாடுதுறை போனா நாகப்பட்டினத்தில் உள்ளூர் பிரச்சனையை பற்றி பேச போறாரு. ஸ்டேட் இஷ்யூவும் ஓரளவு பேசுவார். அதேமாதிரி அடுத்த இடத்துலையும் பேசிட்டு போயிட போறாரு. அப்புறம் மறுபடியும் அடுத்த வாரம் தான் வருவார். அவர் என்ன லாங் டேர்ம்ல என்ன உங்க பாலிட்டி? இது பாருங்க, இந்த கிரௌட் மொபிலைசேஷனு, கூட்ட நெரிசல், இதெல்லாம் ஒரு கட்டத்தில் சால்வ் ஆகிடும். ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்துடும் எல்லாருக்கும். அது வந்து டீத்திங் ப்ராப்ளம் வாங்க, ஆரம்பத்தில் வர பிரச்சனை. லாங் டேர்மில் உங்கள் பாலிடிக்ஸ் ஆகும். இது வரைக்கும் ஒரு அரசியலுமே இல்லாத அரசியலில் தான் 1.5 வருஷத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் இல்லை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் வருது, ஒரு வைப்ரண்ட்டாக கட்சி இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை. உங்கள் கட்சி சார்பாக மீடியாவில் பேசுறதுக்கு அத்திப்புத்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கான். பல பிரச்சனைகளை உங்களுக்கு என்ன கருத்துன்னே தெரியல. இதெல்லாம் எப்போ சரி பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அடுத்த கூட்டம் எப்படி இருக்கும், அடுத்த கூட்டத்தில் என்ன பேசுவாருன்றதை தாண்டி நம்ம பேச வேண்டியது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன செய்ய போறார். இது அரசு, நம்ம இதை பேசுறோம். ஆனால் இன்னொரு பக்கம் திமுகவை பேச வைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா அமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு, பேர் சொல்லாம ஒரு அறிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த நாள் அவரே ரோட் ஷோ போறாரு, கிருஷ்ணகிரியில போய் மக்கள் கிட்ட சொல்றாரு, நான் வரும்போது மக்கள் வெள்ளத்தால் வந்து சூழப்பட்டதுனால வரத்துக்கு ரொம்ப தாமதமாச்சு அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. இதெல்லாம் பேச வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, அதுக்கு ரியாக்ஷன் இருக்குது. விஜய் வந்து திமுகவை பாடாய்படுத்துகிறார் என்பது உண்மை. நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் வெற்றி பெறுவது கடினம், விஜய் முதலமைச்சராவதெல்லாம் கடினம். அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நம்புறேன். 26ல் விஜய் வில் பி a disruptor, spoil sport. ஆனா திமுகவை அவர் பாடாப்படுத்துறாரு. மந்திரிகள்லாம் பேசுற பேச்சை பார்த்தாலே எலி பிடித்து ஆட்ட ஆரம்பித்திருக்கு. இல்ல, பழைய புதிய எதிரிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாருனாலே புதிய எதிரினா அது எப்ப வருதுன்னா, அந்த அறிக்கை நான் பார்த்தேன் 11:30 மணிக்கு வருது. காலையில கரெக்டா 11:30க்கு அந்த அறிக்கை வருது. ஏன்னா 9:30 மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்து மக்கள் வெள்ளத்தில் நீந்திக்கிட்டு இருக்காரு. 1 கிலோமீட்டர் கடக்க 1 மணி நேரம் ஆகுது. அந்த நேரத்தில் முதலமைச்சரோட அறிக்கை 17ஆம் தேதி நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த முப்பெரும் விழாக்கு 13ஆம் தேதி அறிக்கை கொடுக்குறாரு. ஏன் 12ஆம் தேதி கொடுத்துருக்கலாமே, இல்லை 14ஆம் தேதி கொடுத்துருக்கலாமே? 13ஆம் தேதி ஏர்போர்ட்டை விட்டு ஒரு வெளியில் வந்து நிற்கும் போது உங்களுக்கு இந்த அறிக்கை கொடுக்கணும்னு தோணுது. விஜய் திமுகவை, ஸ்டாலினை, உதயநிதி ஸ்டாலினை மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்றது உண்மை. டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு நம்ம சொல்கிறோம், நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் ரொம்ப கூலா இன்னைக்கு இளையராஜாவோட ஃபங்க்ஷன் இல்ல, அதெல்லாம் வந்து அது அப்படித்தான் இருக்கும். அது மீடியா அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்கு, அந்த நாளை அவர்கள் தேர்ந்தெடுத்ததே விஜயோட ஃபங்க்ஷன்ல இருந்து மீடியாவோட அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்கு தான் தேர்ந்தெடுத்தார்கள். 100% டைவர்ட் ஆகல. இதெல்லாம் வந்து நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரியான அணுகுமுறை என்பது வந்து இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடுவுன்ற கதை. மீடியாவை வந்து அட்டென்ஷன் அப்போ இன்னும் வாரம் ஏதாவது பண்ணுவீங்களா? மக்கள் சலிச்சிருவாங்க. மக்கள் வந்து அன்னைக்கே அது எடுபடலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ரஜினி வேற பேச, இதுல அது வேற. ஸோ இது வந்து இந்த பிரச்சனையை வந்து நேரடியா அணுகுவதற்கு இவர்களால முடியலன்ற இவர்களுடைய தோல்வியின் வெளிப்பாடு இது. நீங்க விஜய் ஹெட் ஆன் கொலிஷன் தான் போய் ஆகணும். இப்ப நேரடியா விஜய் எதிர்கொள்ளணும்.
விஜய் வந்து திமுகவை பாடாப்படுத்துறாரு. எல்லா மந்திரிக்கும் தெரியும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒவ்வொரு மந்திரியும் 4 ஏஜென்சியை வச்சு சர்வே எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. விஜயோட இம்பாக்ட் கீழே இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். சர்வே பொதுவா எடுக்கிறதா இல்ல விஜய்னால எடுக்கிறது? விஜய்க்காகவும் எடுக்கிறாங்க, பொதுவாகவும் எடுக்கிறாங்க. விஜய் ஃபேக்டர் தான் அதில் மெயின். அப்கோர்ஸ் சர்வே வந்து அவருடைய வெற்றி வாய்ப்புக்காக அவர்கள் எடுப்பது, ப்ளஸ் விஜயோட ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு எடுக்கிறாங்க. இரண்டும் சேர்ந்தது தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பாத்தியதை திமுக தானங்க. விஜய்க்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திமுக கூட இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது விஜயோட இம்பாக்டால வந்து இவங்களுக்கு திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு வந்து பாதிக்கப்படுகிறது என்பது உண்மைதானே. அதை ஒன்றும் அவங்க யாருமே மறுக்க முடியாது. இல்ல அதிமுகவுடைய இந்த நிலையில வந்து திமுகவுடைய வெற்றின்றது சர்வசாதாரணமா இருந்திருக்கணும். ஆனா விஜய்ன்ற ஒரு நபரால அது வந்து பாதிக்கப்படுது. விஜய் ஃபேக்டர் இல்லைன்னா திமுக வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். நாளா உடையுது ஓட்டு அப்படின்னு. விஜய் பவர்ஃபுல்லாக வந்து நிற்கும்போது அதுக்கு வந்து வேட்டு வைக்கப்படுது. நீங்கள் வந்து படுத்துக்கிட்டுலாம் ஜெயிக்க முடியாது. ஓடணும். நீங்கள் தண்ணி குடிக்கணும், குட்டிக்காரனை போடணும் ஜெயிக்கிறதுக்கு. சும்மா ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா வந்து எதிரி வந்து உட்காந்துறான். இந்த துட்டு கொடுத்து ஜெயிக்கலான்றதுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லையும் பூந்துட்டு வந்துடுறாங்க. ஏற்கனவே இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் ஓட்டு போட வரும்போது காசு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகும். நான் மறுக்கல. கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேள்வி இருக்குது. பட் ஆனால் அது ஒரு மணி வரைக்கும் காத்திருக்குன்றது அது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதெல்லாம் ஓட்டா மாறுமானா தெரியாது. 7 மாசத்துல மாறலாம். பட் அந்த க்ரௌடு வந்து யாராலையும் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு க்ரௌடுங்க. இன்னைக்கு எடப்பாடி, ஸ்டாலின் 2 பேருக்குமே காசு கொடுத்து தான் கூட்டம் வருது. எடப்பாடியோட எல்லா மீட்டிங்கும் காசு பெரிய அளவில் செலவு பண்ணப்பட்டு தான் கூட்டம் வருது. ஸ்டாலினோட எல்லா ரோட் ஷோஸ்க்கும் காசு கொடுத்து தான் கூட்டம் வருது. 2 பேருக்கும் இதுதான் உண்மை. சம்பந்தம் உள்ளவங்க, குறைஞ்சபட்சம் மனசாட்சி உள்ளவங்க எல்லாருக்கும் இது தெரியும். ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம் காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை. பெரும்பாலும் ராத்திரி 1 மணிக்கு 200 ரூபாய் கொடுத்தா நிற்பானா? காலைல 6 மணிக்கு வந்து மத்தியானம் 2 மணிக்கு மரக்கடைக்கு வந்து ஒரு 10:30 மணிக்கு வராருன்னா காலைல 6 மணிக்கு வந்து நிற்பானா? ஒரு 2:30 மணி வரைக்கும் நிற்பானாங்க சோறு தண்ணி இல்லாமல்? அந்த அந்த க்ரௌடை வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறது என்னன்னா, அவங்க மனிதர்கள். அவங்கள வந்து கொச்சப்படுத்துறதுன்றது அயோக்கியத்தனமானது. அவன் ஏன் வந்து நிற்கிறான்? விஜயை பார்க்கறதால மட்டும் வந்து நிற்கலங்க. இந்த ஆட்சியாளர்கள் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தானே அங்கே கொண்டு வந்து நிற்க, அதிருப்தி தானே குறைஞ்சபட்சம். இல்லை சார், பார்த்தவங்க ஒரு பக்கம், லைவ்ல நின்று அங்கேயே நிற்கிறவங்க ஒரு பக்கம்னா, அது டிவியில் பார்த்தவங்க, மொபைலில் பார்த்தவங்க கோடியாக பார்த்துருக்காங்க. கோடான கோடி பேர் அன்னைக்கு வந்து வியூவர்ஷிப் இருந்திருக்கு. தொலைக்காட்சிகள் எல்லாருக்கும் டிஆர்பி ரேட்டிங் எல்லா தொலைக்காட்சியும் எடுக்க, நியூஸ் சேனல்ஸ் இன்க்ளூடிங் சன் டிவி. ஏன் அதை எடுக்கிறாங்க? டிஆர்பி சம்மந்தப்பட்டது, வருமானம் சில்லறை சம்மந்தப்பட்டது. அப்போ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து இதை குறைச்சி மதிப்பிடுறதும், அந்த கூட்டத்தை இழிவுபடுத்துறதும், மக்களை இழிவுபடுத்துறதும், சில அறிவுஜீவிகள் வந்து தமிழ்நாடு எங்கே போகிறது அப்படி இப்படின்னு கதை அழகிறானுங்க. ஏன்டா 200 ரூபாய் கொடுத்து குவார்டர் கொடுத்து கூட்டம் வந்து நிறுத்துறானே, அப்போ எங்கடா போனீங்க நீங்களாம்? ஓப்பனாக பட்டி ஃபார்முலான்னு செந்தில் பாலாஜி ஈரோடு கிழக்கில் வச்சு நடத்தினார். உலகமே பார்த்தது. காலைல 500 ரூபாய், மதியானம் 500 ரூபாய். ஊர் நியாயம் பேசுகிறவங்களாம் அப்போ எங்கே போனாங்க? அன்னைக்கு விவாதங்களில் திமுகவோட தொங்கு சதைகள் என்ன பேசுனாங்கன்னா, இது வந்து சிஸ்டமிக் ப்ராப்ளம், இது பிரச்சனை தான், ஆனால் இது திமுகவை குறை சொல்ல முடியாது, இது சமுதாய பிரச்சனைன்னு கதை அளந்தாங்க. இன்னைக்கு அவர் வர கூட்டம் வந்து தன்னெழுச்சியாக வந்து நிற்கும்போது அது பாட்டு எதுக்கு வயிறு எறியுது நீ? எதுக்கு இந்த ரெட்டை நாக்கு? அப்போ இது ஒரு ஃபினாமினா, ஒரு பேர் அதிசயம் தான். இது சந்தேகம் இல்லை. இது ஓட்டா மாறுமா தெரியாது. இல்லை சார், இது நம்ம பொதுவாக பேசிட்டு, இது ஓட்டா மாறுமா மாறாதான்றதை தாண்டி அந்த மக்களை வந்து இழிவுபடுத்தக்கூடாது. அது ரொம்ப தப்பு. மக்களை இழிவுபடுத்துறவன் அயோக்கியம். இதை கட்சிகளே இப்படி பண்றதுன்றது ஒரு பக்கம். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி. 2 பேருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க 2 கட்சிக்காரர்கள். இதை சொல்ல இவங்க யாருங்க? ஜனநாயகத்தில் இவன் தான் வரலாம், இவன் வரக்கூடாதுன்னு சொல்ல இவர்கள் யார்? இல்லை, இவங்க வரக்கூடாது அப்படின்னு. ஆனா இவர் வந்து வாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் இவரே வந்து அதை திட்டுறாரு. இல்லைங்க, நான் சொல்றேங்க, ஜனநாயகத்தில் யார் வேணா வரலாங்க. இன்னார் வரணும், இன்னார் வரக்கூடாதுன்னு சொல்றதே ஒரு சர்வாதிகார மனப்பான்மை. அதை சொல்ல யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அடிப்படையில் ஒரு ஜனநாயகவாதியாக இருப்பவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். இல்லை, சீமான் கேட்கிறாரு, உன்னை யார் வர சொன்னான்னு கேட்கிறாரு. இது ரொம்ப தப்பான வாதங்க. ரொம்ப தவறான. உன்னை யார் வர சொன்ன? அரசியலுக்கு உன்னை யார் வந்து வாட்ச்மேன் கூட கூப்பிடல. இல்லை, இது ரொம்ப தவறான வாதங்க. ரொம்ப தவறான வாதம். தனிப்பட்ட முறையில் அவர் டிஸ்டர்ப் ஆகுறார். சீமானின் வாக்கு வங்கி சிதைவதால் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார். கடந்த காலங்களில் அவர் இப்படி பேசியவர் அல்ல. தன்னை விமர்சிப்பவர்களை கூட அவர் இப்படியெல்லாம் தனிப்பட்ட முறையில் விமர்சித்ததில்லை. இந்த கடந்த 10-15 நாட்களாக பார்த்தீங்கன்னா, விஜய் மீதான சீமானுடைய விமர்சனம் வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆங்கிலத்தில். மிக மோசமான ஒரு விமர்சனமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. திமுக கூட அப்படி விமர்சிக்கல. இது வந்து தனிப்பட்ட முறையில் தனக்கு ஏற்படக்கூடிய இழப்பினால் தான் ஒருவர் இப்படியெல்லாம் பேச முடியும். இது ஒன்று புரியலங்க இவங்களுக்கு. பொதுமக்களோட உளவியல் புரியல. அதாவது மாப் சைக்காலஜின்னுவாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை தொடர்ந்து இப்படி அவதூறு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பக்கம் தான் சிம்பத்தி திரும்பும். உங்கள் மேலே தான் வெறுப்பு வளரும். இந்த ஆபாச வார்த்தைகளை பேசுபவர்கள், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்கள், இழிவான சொற்களை பயன்படுத்துபவர்களுக்கு வந்து அது விட்டில் பூச்சி வாழ்க்கை. அந்த நேரம் கை தட்டுவோம், விசில் அடிப்போம், பாராட்டுவோம். ஆனால் கொஞ்சம் நாள்லயே
அது வந்து காணாம போயிடும். நீங்கள் மக்கள் மனதிலிருந்து ஒதுக்கி தள்ளப்படுவீர்கள். மைண்ட் இருக்குல்ல, அது இந்த மாதிரி நெகட்டிவா பேசக்கூடியவங்கள அந்த நேரத்துல வேணா ரசிக்கும். பட் ரொம்ப சீக்கிரத்துல அது தூக்கி எறிஞ்சிடும். இல்ல ரொம்ப உன்னிப்பா சொல்லணும்னா, மாற்றி மாற்றி பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ சீமான் அவர்கள் மீது வைக்குது. 2019ல என் தம்பி வரணும், விஜய் அவர்கள் வரணும், அரசியலுக்கு வந்து நான் மட்டுமே கஷ்டப்படுறேன். அவரும் வந்து எனக்கு கை குடுக்கணும். அவரும் வந்து இந்த சமுதாயத்துக்கு இது பண்ணணுன்றாரு. ஆனா இப்போ உன்னை யார்றா அரசியலுக்கு கூப்பிட்டா அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னும்போது, அவர் கேள்வியிலே பதில் இருக்கு. தன் வாக்கு வங்கி சிதைவதால் வரக்கூடிய கோபம் தான் அது. இல்லங்க அவரு அவர் இவ்வளோ நாள் அவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, அது சிதையுது. தன் பேச்சுக்களால் அவர் அதை விரைவுபடுத்துகிறார். ஆங்கிலத்தில் சொன்னா எக்ஸ்பெடைட் பண்றார். இஸ் எக்ஸ்பெடைட்டிங் த டெப்லிஷன் ஆஃப் ஹிஸ் ஓன் வோட் பேங்க். தன் வாக்கு வங்கி சிதைவதை அவர் விரைவுபடுத்துகிறார். இப்படிலாம் பேசினா மக்கள் நிராகரிச்சுட்டு போயிடுவாங்க. யாரையுமே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். எம்ஜிஆர் கடினமா யாரையாவது பேசி ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்ல முடியாது. அவரோட சாம் இருக்குல்ல, அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு செத்து 38 வருஷம் பொறுத்தோம். திமுககாரன் அவரை பேசாத பேச்சு பேசலாம், கலைஞர் கூட பேசலாம். ஆனா எம்ஜிஆர் வந்து கடினமா ஒரு வார்த்தை கடி சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை வந்ததில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் கவர்ச்சி, அவருடைய செயல்பாடுகள், அதை தாண்டி அவர் நின்னதுக்கான ஒரு வார்த்தை, அவருடைய பேச்சுக்கள்ல வந்து அவரை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அவர் வந்து பதிலுக்கு இழிவுபடுத்த மாட்டார். அதனால தான் காலங்களை வென்று அவங்களால நிற்க முடியுது. இந்த குறைஞ்சபட்ச புரிதல் சீமானுக்கு இல்லாதது ஆச்சரியமா இருக்குது. அதனால இந்த விமர்சனங்கள் நான் என்ன சொல்லுவேன், விஜயை வந்து நீங்க வந்து விஜயோட அரசியலை நார்னரா கிழிங்க. அவருடைய கொள்கைகளை, அவருடைய கோட்பாடுகளை, அவரோட அரசியலை எவ்வளவு வேணா விமர்சனம் பண்ணுங்க. பட் தனிப்பட்ட விஜயை விமர்சிக்கிறதும், நீ ஏன் அரசியலுக்கு வந்தேன்னு கேட்கணும். அப்ப நீ எதுக்கு உயிரோடு இருக்கன்னு கேட்பாங்க நாளைக்கு. நீ ஏன் பிறந்தன்னு கேட்பாங்க. அது ஒண்ணுதான் கேட்கல, அதையும் கேட்டுருவாங்க கொஞ்ச நாள்ல. இன்னும் இருக்கு 7 மாதங்கள் இருக்கு. அதுல கேட்டுருவாங்க. அப்ப இது என்னன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் நீங்க பேச 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 உங்க எதிரி, உங்களுக்கு யார் எதிரியோ அவருக்கான மவுசு மக்கள் மத்தியில கூடிக்கிட்டே போகும். நீங்க ஒருத்தரோட எக்ஸிஸ்டன்ஸே கொஸ்டின் பண்ண முடியாது. அதை தான் அவர் பண்றாரு. நீ எதுக்கு வந்த, வர்றதும் வராதும் அவரு இருப்பான். அதை நீங்க எப்படி கேட்க முடியும்? இது ஒரு சர்வாதிகார மனசு இல்லை. இது ஒரு சர்வாதிகார தன்மையில இருந்து தான் இப்படி ஒரு வார்த்தை வரும். நீ யாரு கேட்டு நீ வந்த, யாராவது கூப்பிட்டாங்களா? நீங்க யார் கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டா எங்க போவீங்க? இன்னொன்னு, நீங்களே அவரை கூப்பிட்டுருக்கீங்க. இந்த முரண்பாடை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். வாக்கு வங்கி சிதைவதால் தனிப்பட்ட முறையில் ஏற்படக்கூடிய இழப்பால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. அதனால இது வந்து மக்கள் மன்றத்தில் நிற்காது. விஜய் நிற்பதும் நிற்காமல் போவதும் 2 விஷயத்தால. திமுக அவரை எப்படி ஹேண்டில் பண்ண போறதுன்றது. ஏன்னா நான் சொன்னேன், பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதுனது, திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். திமுக அவரை கண்டுக்காம அப்படியே விட்டாங்கன்னா விஜய் வந்து பெரிய சேலஞ்சரா திமுக வராம போக வாய்ப்பு இருக்கு. 1. 2வது, விஜயோட அரசியல் இன்னும் மக்கள் நலன் சார்ந்ததா மாறணும். மாறாம அவரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேட்டுக்குடி அரசியல், இது ஒரு மேனாமணிக்கு அரசியல் வாங்கல, அப்படியே வேன்ல வர்றது போறது, கீழே கிரவுண்டுக்கு இறங்காம போகக்கூடியதுன்றது, இது தொடர்ந்ததுனாலும் அவர் வந்து பெரும் நெருக்கடிக்கு உள்ளாவார். அதனால இந்த 2 ஆஸ்பெக்ட்ல தான் அவருடைய எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு தோணுது. மெயின் வந்து கொள்கை கோட்பாடெல்லாம் கூட கிடையாது. இன்னைக்கு கவர்ச்சியில வண்டி ஓடுது. மற்றவங்களுக்குலாம் எல்லாருக்கும் மட்டுமா கொள்கை இருக்குது? எல்லாருக்கிட்டையும் போய் கேட்காத கொள்கை விஜய் கிட்ட மட்டும் ஏன்டா வந்து கேட்குறீங்க? இது ஒரு நியாயமான கேள்வி தானே. காசா பிரச்சனையிலேருந்து காஷ்மீர் பிரச்சனை வரைக்கும், எல்லா பிரச்சனைக்கும், மணிப்பூர் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து அவரோட கருத்தையும் சர்வரோக நிவாரணியா தீர்வை கேட்குறேன். மணிப்பூருக்கே மோடியே 2 வருஷம் கழிச்சு தான் போறாரு. ஸோ வெரி சிம்பிள் கார்த்தி. டிஎம்கே கவர்மெண்ட் கடந்த காலங்களில் எம்ஜிஆரை ஜெயலலிதாவை ஹேண்டில் பண்ண மாதிரி விஜய் ஹேண்டில் பண்ணுச்சுன்னா விஜய் வளருவார். மாறா அப்படியே விட்டாங்கன்னா, அப்படியே விட்டுறணும் என்ன கேட்டிங்கன்னா, விட்டாங்கன்னா விஜய் வந்து இப்போ இருக்க மவுஸ் கண்டிப்பாக குறையும். இன்னொன்று, திருச்சி மாநாட்டு கிடைச்சா அந்த பப்ளிக் கிளார், மீடியா கிளாரு அடுத்தடுத்த வாரங்களில் எல்லா இடத்துக்கும் கிடைக்காது. டெஃபினட்டாக கிடைக்காது, யாராக இருந்தாலும் கிடைக்காது. அன்லெஸ் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி கூட்டங்களுக்கு அனுமதி மறுத்து, இல்லை பெரிய லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து இவங்களா வளர்த்தாதான் உண்டு. இவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச திமுக அது லாபம் தான். ஆனால் கடந்த கால வரலாறை வச்சு பார்க்கும்போது இவங்க விட மாட்டாங்க. இவர்கள் திருந்த மாட்டார்கள். மந்திரிங்க பேச்சு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கண்டிப்பா சார். இந்த சனிக்கிழமை பயணத்திற்கு பிறகு மீண்டும் பார்க்கலாம் சனிக்கிழமை என்ன பேசுறாரு. தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.